நம்ம மோடி செப்டம்பர் 15ஆம் தேதி நேத்து பீகாருக்கு போனாரு. பீகார்ல மிக விரைவில் அங்க சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுன்றதுனால, ஒரு 40,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் இதெல்லாம் தொடங்கி வச்சாரு. அதுல ஒண்ணு தான் இந்த பவர் பிளான்ட். அங்க பகல்பூர் மாவட்டத்துல இருக்கிற பிர்பைண்டி அப்படின்ற ஒரு கிராமம். அங்க ஒரு 1020 ஏக்கர் நிலத்துல இருக்கிற பவர் பிளான்ட். அது நம்ம அடானிக்கு சொந்தமான பிளான்ட். 26,482 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், 2,400 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலையம். இதுல தயாரிக்கிற கரண்ட் எல்லாத்தையும் பீகார் மாநில மின்சார வாரியமே வாங்கிக்கும். ஒரு யூனிட் 6 ரூபான்னு கொடுத்து அரசாங்கம் வாங்கிக்கும். இதெல்லாம் இந்த திட்டத்தில் உள்ள விவரங்கள். இதை தொடங்கி வச்ச மோடி பார்த்தீங்களா, இந்த திட்டத்தை தொடங்கி வச்சதன் மூலமா எத்தனை ஆயிரம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் மொத்தம் 12,000 பேருக்கு வேலை. இதெல்லாம் முடிஞ்சு பவர் பிளான்ட் ஆப்ரேட் ஆகும்போது நிரந்தரமாக ஒரு மாதத்துக்கு 3,000 பேருக்கு வேலை. நாங்கள்லாம் இப்படி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்க உழைச்சிட்டு இருக்கும்போது அந்த ராஷ்டிரிய ஜனதாதளமும் காங்கிரஸும் அவங்களோட குடும்பத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி உருட்டிருக்காப்புல. பட் நம்ம ஏழைத்தாயின் மகனின் மனதை எப்படி சிந்திக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அடுத்த நாளே இந்த மேட்ரு வந்துருச்சு. அதுதான் இது. அதாவது அந்த பிர்பைண்டி கிராமத்தில் 1020 ஏக்கரை தூக்கி கொடுத்துருக்காரு இல்லையா, மொத்தத்தில் சேர்த்து ஒரு வருஷத்துக்கே ₹1 தான் லீஸ் அமௌண்ட். அதாவது ஒரு ஏக்கருக்கு ₹1 கூட கிடையாது, 1020 ஏக்கருக்கும் சேர்த்தே வருஷத்துக்கு ₹1. மொத்தம் 33 வருஷம் லீஸு. அதனால் ₹33 லீஸ் அக்ரிமெண்ட் எழுதி முடிச்சிட்டாங்க. இது என்ன கேலி கூத்து ஒன்றும் புரியல. ₹1 கீழே கிடந்தா கூட எவனும் எடுக்க மாட்டாங்கிறான் அன்னைக்கு. நம்ம ஊரில் எவ்வளவு ரிமோட் வில்லேஜ், ரொம்ப ஒரு கரடுன்னே வச்சுக்கோங்க, எதுவுமே இல்லாத அந்த கரட்டில் கூட 1 ஏக்கர் வேலை இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு சதுர அடி வாங்க முடியுமா எவ்வளவு கிராமமாக இருந்தாலும்? ஆனால் இவங்க 1020 ஏக்கர் நிலத்தை வெறும் ₹1 தூக்கி கொடுத்துருக்காப்புல மோடி. வா பீகாருக்கு வா, நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு எடுத்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அள்ளி கொடுத்துட்டாரு. ஆனால் இது எப்படி நம்மள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா, வேலை வாய்ப்பு, இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு, பீகாரில் ஆர்ஜேடி பண்ணலை, காங்கிரஸ் பண்ணலை, நாங்கள் தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அப்படி நம்மள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சில விஷயங்களை கிராமத்தில் ₹1 ₹2 வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஒரு சாஸ்திரத்துக்காக ஃப்ரீயாக கொடுத்தா இருக்க வேண்டாங்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்தா இருக்க வேண்டாம்ப்பா, ₹1 கொடு அப்படின்னு வாங்கிக்கிட்டு இந்த நிலத்தை தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நிலம் அத்தனையும் விவசாயிகளுக்கு சொந்தமான நிலம். அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த இடம். அதையெல்லாம் கடந்த காலங்களில் இந்த அரசு அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையகப்படுத்தி இப்போ அதானிகிட்ட ஒப்படைச்சிருக்குது. அந்த கையகப்படுத்தின வேலையில் கூட விவசாயிகள் மனம் வந்து நிலத்தை யாரும் ஒப்படைக்கலை. அவங்கெல்லாம் ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதுனால பல பேர் நிலத்தை கொடுக்க தயார் இல்லை. மிரட்டி அச்சுறுத்தி தான் அதையே எழுதி வாங்கியிருக்கிறாங்க.